உங்களுக்கு தெரியுமா, நாம் விளையாடிய பொருட்களிலேயே அதிக அறிவியலை கொண்டது பம்பரம்தான். கயிற்றின் நீளம், வீசும் வேகம், பம்பரத்தின் தலைப்பகுதி, எடை, சுழலும் அச்சு, தளத்தின் நீளம், தன்மை என எல்லாம் பொறுத்து பம்பரம் சுற்றும் நேரம் மாறுபடும். இதை நாம் சிறு வயதிலேயே கணித்து விளையாடியுள்ளோம். இதைத்தான் வெளிநாட்டில் இயற்பியல் பாடமாக குழந்தைகளுக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றனர் வெளிநாட்டவர்கள். தமிழ் மொழியில் 25% ஒற்றை எழுத்துகள் தனியாக நின்று பொருள் தருகிறது. துல்லியமாக 47 ஒற்றை எழுத்துக்கள் ஒரு பொருளை தருகிறது. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தர்பூசணி பழம் இருந்தால் அதில் இருந்து 6 லட்சம் தர்பூசணி பழங்களை உற்பத்தி செய்து விடலாம். பொதுவாக தாவரங்கள் நகராது. ஆனால் கிளாமிடோமோனாஸ் என்ற ஒரு செல் தாவரம் நகர்ந்து போகும் தன்மை உடையது. பச்சோந்தியின் நாக்கு தன் உடலின் நீளத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு ஆண்டின் அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை ஆர்க்டிக் கடல் கருப்பாகவும் கடும் குளிராகவும் இருக்கும். ஏனெனில் அக்டோபர் மாதம் இந்த பகுதியில் மறையும் சூரியன் மீண்டும் பிப்ரவரி கடைசியில்தான் உதிக்கிறது.